யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம் படிச்சீங்க? 21 படிங்க. 21 படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் எச்சரிக்கையாயிரு. நான் அவன் ஜனத்தை எனக்காக சபையார் எல்லாரும் அந்த 21வது வசனத்தை எல்இடில பார்த்து சத்தமா படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் நான் உங்க பைபிள்ல நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு உங்கள் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? உங்கள் கையில் அளித்திருக்கிற. இப்ப எல்லாரும் முதல்ல இருந்து படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எல்லாரும் எல்இடியை பார்த்து படிங்கன்னு சொன்ன, நீ எகிப்திலே திரும்பி போய் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி ஆகிலும் அவன் ஜனத்தை ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய தெய்வம் இந்த 441வது திறப்பின் வாசல் ஜபத்துல உங்கள் கையில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மோசேயை பார்த்து கர்த்தர் பேசுறார். நீ எகிப்துக்கு உன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சேர்ந்த பின்பு, அல்லேலூயா, நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாய். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு மனிதனை தேவன் உருவாக்கிதாங்க பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்துறார். உங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை உருவாக்கிதான் உலகத்துக்கு முன்னாடி வெளிச்சமா நான் காண்பிக்கிறேன். உங்களை உருவாக்குகிற கர்த்தர் நான். அந்த யாத்திராகமத்துல 4ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். போ அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நம்பார்கள். இனிமே உங்களை நம்புவாங்க. போங்க. என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகல, பிரதர் உன்கிட்ட சொல்லலம்பாங்க. இனிமே சொல்வாங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த ட்ரைனிங் கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு? 3வது வசனம் பாருங்க. அதை தரையிலே போடு என்றார். கர்த்தர் அவனை நோக்கி 3வது வசனத்துல பாருங்க, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில என்னப்பா இருக்குது? கவனிங்க. பைபிள் இருக்குன்னு சொல்லுவீங்க. உன் கையில என்ன இருக்குது? அங்க மோசே என்ன சொல்றாரு? ஒரு கோல் என்றான். அப்ப மோசே கையில பைபிள் இல்ல, அந்த கோல் தான் அவருக்கு பைபிள். அல்லேலூயா சொல்வோம். இப்ப வார்த்தை கையில, தேவனுடைய வார்த்தை கோல். இப்ப பாருங்க, கோல் சொன்ன அதை தரையில என்ன பண்ண போடு என்றார். போட்ட உடனே என்ன ஆச்சு?
அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். பாம்புக்கு படையே பயப்படணும் இல்லையா? மோசே என்ன பயப்படாம இருக்க முடியுமா? கீழே போட்டவன அது என்னவா மாறிடுச்சு, பாம்பா மாறினோன்னு மோசே விலகி என்ன பண்ணிட்டாரு? இப்ப பாருங்க, ட்ரைனிங் அப்பா கொடுக்குற ட்ரைனிங், அப்பா கொடுக்குற ட்ரைனிங் தாங்க ட்ரைனிங். என்னங்க பைபிள் காலேஜ் எல்லாம் அப்பா கொடுக்குற ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. என்ன நடந்தது பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதின் வாளை பிடி என்றார். நீங்களும் நானும் பிடிப்போமா? எங்க பிடிக்கிறோம்? கிழிச்சோம், அவ்வளவுதான். வாளை என்ன பண்ண? புடி. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த முதல் பரிசோதனை ஒரு பெரிய வெற்றி மோசே பார்த்துட்டார். அல்லேலூயா. சரி, இதுக்கும் நம்பலனா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல். அடுத்த வசனம் படிங்க, 5வது வசனம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். சைன், இதுதான் முதல் அடையாளம். இந்த அடையாளத்தையும் அவங்க நம்பலனா 6வது வசனம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். உன் கையை எங்க போடு? மடியில போட்டுக்கன்னு. அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. எல்லாம் ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் முதல்லயே மோசேயினுடைய கைகள் வெண்குஷ்டமாக்க பண்ணினார்னா, இவனை கிண்டல் பண்ற நேரத்துல அக்காக்காரிக்கு சகோதரிக்கு என்ன வரப்போகுது, அதுக்கு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? அழகா உன் கைய மடியில போடு. என்ன வந்துச்சு? எல்லாமே ஞான அர்த்தத்தோட கர்த்தர் செய்தவன். எனக்கு நீ உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாரு கர்த்தர். ஆமா, 2:45 இருந்து சொல்லி கொடுக்கிறார் ஒவ்வொன்னா. அதை எடுக்கும் போது இதோ ஒரு கை உறைந்த மலையை போல என்ன ஆயிடுச்சு? வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அடுத்த வசனம், உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். திரும்ப மடியில போடுனார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்ப உங்க வாயினால அறிக்கை பண்ணுங்க, மோசேயினுடைய கைகளினால் அற்புதங்களை செய்ய முடியுமானால் என்னுடைய கரங்களினாலே என் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லமை உடையவர். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் அப்படி ஜென்டிலா ஒரு தட்டு கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு? கொலை பண்ணுன கைய வச்சே அற்புதங்களை பண்ணுனேடா. கொலை பண்ணுன கையவே அற்புதங்களின் கைகளா மாத்திட்டேன். நீங்க கேட்கலாம், அவன் கொலைகாரப்ப இல்ல, ரத்தம் சிந்தினவன் இல்ல. மோசே யார கொலை பண்ணா? யாத்திராகம 2ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ராஜ பரம்பரையில் இருந்தவன்ல, வளர்ந்த இடம், பயங்கரமான இடம் இல்ல, ஏகப்பட்ட பட்டாக்கத்தி இருக்கும்ல, அப்பயே அதெல்லாம் கத்திருப்பான். ஒரே வெட்டு. யார? எகிப்தியனை வெட்டி என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர்கிட்ட நான் இப்படிதான் கேட்டேன், கொலைகார பயலன்னு. நீங்களும் அப்படிதான்டா, கொலைகார பயல தான். நீங்க கத்தியாலெல்லாம் வெட்டல, வார்த்தையினாலே நிறைய பேரை கொன்னுட்டீங்க. அல்லேலூயா. அந்த கொலைகார கைய வச்சு ஆண்டவர் பரிசுத்தமான கையா மாத்தி அந்த மோசேயினுடைய கைகளினாலே அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதே 2:13-15 வரைக்கும் படிங்க பார்க்க. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரெய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, எப்படின்னா நம்மால் சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரு? மோசே. யாராவது ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருந்தா உள்ள நுழைஞ்சிருவேன். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க.
நான் மோசே சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் பார்ப்பேன். உள்ள பூந்து அடிப்பாரு பாருங்க. போய் உள்ளுக்குள்ள என்ன பண்ணாரு? அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். தோழனை அடிக்கிறது என்ன? எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? போய் கேட்கிற. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் கேட்டு, என் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அவ்வளவுதான். இவனுக்கு பயம் வந்துருச்சு. எங்க இருந்து எங்க ஓடிட்டான்? எகிப்திலிருந்து எந்த தேசத்துக்கு ஓடிட்டான்? மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். பிரைஸ் தி லார்ட். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் நீங்க பேச போறேன். இந்த கொலகார மனிதனை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. இப்ப நான் சொல்ற மாதிரி பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. தேவன் பிறப்பிலேயே உங்களையும் என்னையும் முன்குறிச்சிட்டார். முன்குறிச்ச தேவன் இரத்தத்தால் கழுவி ஞானஸ்தானம் கொடுத்து சபையில கொண்டு வந்து அட்மிஷன் போடுறார். நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வேண்ட வெறுப்பு இருந்தாலும் அம்மா அப்பாவுக்காக சபைக்கு வந்தாலும் நான் தாய் வயிற்றுல இருக்கும் போது அவர் முன் குறிச்சதுனால நான் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் என்னை விட்டு வைக்கிறதே இல்லை. திரும்ப அவனை பிடிச்சு மீதியான் தேசத்துல இருந்து இந்த கொலை கூட நடந்தது எதுக்குன்னா, மீதியான் தேசத்துல ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்காக அவரை அனுப்பி கல்யாணத்தை 3 முடிச்சு போட்டு விட்டு திருப்பி பிள்ளையெல்லாம் அங்கே பெக்க வச்சு ரிட்டர்ன் விசா கொடுத்து திருப்பி எங்கதான் அனுப்புறாரு? நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் எவ்வளவு தூரமா ஆண்டவரை விட்டு விலகினாலும் திரும்ப என்ன கொண்டு வந்து பிடிச்சு அவர் வட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துறதான் கர்த்தர். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா நல்ல வலது கையை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போற. நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. இன்னைக்கு அற்புதங்களை பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்க உடம்புல அற்புதம் நடக்கும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அற்புதங்களை பார்ப்பீங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அடையாளங்கள் நடக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மோசேயினுடைய கைகளை கொண்டே கர்த்தர் இவ்வளவு அற்புதங்கள். மோசே உன் கையில என்ன? கோல் நீட்டு. செங்கடல் பிளந்துச்சா? செங்கடல் பிளந்துச்சா? திருப்பி நீட்டும் போது செங்கடல் மூடுனுச்சா? பார்வோனுடைய சேனை அழிஞ்சுச்சா? அந்த கொலகார கையில இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குமானா, இன்னைக்கு உங்க கையில நீங்க யாரையுமே கொலை பண்ணல, அப்பாவிகளா உட்கார்ந்து இருக்கிறீங்க. தெரியாம இயேசுவின் பர்வதத்துக்குள்ள வந்துட்டோம்னு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்க கையை பிடிச்சு அவர் பேசுறார், பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் கைகள்னால நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. என் கைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போற. ஆமென். ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கேளுங்களேன். குன்னூர், ஊட்டி முன்னாடி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? அடுத்தது ஊட்டி, குன்னூர் முன்னாடி இருக்கும். குன்னூர், அரவங்காடு, ஊட்டி. ஊட்டி எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? தயவுசெய்து போகலைன்னா இயேசுவின் பருவத்திலேருந்து ஒரு டூர் போவோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அண்ணா இருதேசாமி என்ன ஊட்டிக்கு போகணுமா? நீங்க கூட்டிட்டு போங்க, எல்லாம் ரெடி ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி கவனிங்க. அந்த குன்னூர்ல 3 நாள் மீட்டிங் நான் பேசுறேன். அப்ப என்னுடைய மாடு, மரித்து போன மாடை கர்த்தர் எப்படி உயிரோட எழுப்பினார்னு ஒரு சாட்சி நான் பேசுறேன். தயவுசெய்து கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த ஆலயம் நிரம்பி வழியுது. எங்க செத்து போன மாடை ஆண்டவர் இந்த கை தான் உயிரோட எழுப்புனுச்சு. இந்த கை உயிரோட எழுப்புனது அந்த லைன்ல முனியாண்டி லைன், அது பேரு. எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியெல்லாம் கொடுத்துட்டு 3 நாள் மீட்டிங் முடிஞ்ச கடைசி நான் தான் இந்த சாட்சியை சொல்றேன். நான் புறப்பட்டு வந்துட்டேன். வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு குன்னூர்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. அப்பெல்லாம் செல்போன் கிடையாது. ஒரு லெட்டர் வருது, ஒரு இன்லேண்ட் லெட்டர். அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா?
அன்புள்ள சகோதரருக்கு, நீங்கள் குன்னூர் வந்து 3 நாள் கொடுத்த தேவ செய்தி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிச்சிச்சு, எங்கள் சபையை உயிர்ப்பிச்சிச்சு. நீங்க கொடுத்த அந்த மாடு உயிரோட எழுந்த சாட்சி என் உடம்பு புல்ல அரிச்சிச்சு. நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகும்போது என் மாடு என் கண்ணு முன்னாடி துடிச்சு செத்துச்சு. என்னடா இப்படி நல்லதானே இருந்துச்சு, இப்படி சாகுதேன்னு சொல்லி ரொம்ப ஆத்திரத்தோட அந்த அம்மா போய் என்ன பண்ணிச்சான், தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை தலையில தடவி, சகாயராஜ் பாஸ்டர் எழுப்பினாரே அந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழுப்பு மாடேன்ச்சா. எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. இது வரலாறு காணாத சாட்சிங்க. குன்னூர்ல, ஊட்டி, குன்னூர், அரவங்காடு, ஊட்டிக்குள்ளே எத்தனையோ கிராமத்துக்குள்ள எல்லாம் போய் நான் ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி சாட்சி சொல்லும் போதுதான் ஞாபகம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, தேவன் இந்த பாவப்பட்ட கைகளை வைத்து மகிமையான அற்புதங்களை செய்ய அவர் ஆசைப்படுறார். மோசேனுடைய கைகள்னால அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள். ஆனால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் பவுலின் கைகளினால அற்புதங்களை செஞ்சாரா? புதிய ஏற்பாட்டுல வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து சத்தமா வாசிங்க. பவுலின் கைகளினாலே. யாருடைய கைகளினாலே? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய கைகளினாலே? நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதம் நடக்குது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அல்லேலூயா. பவுலுடைய உருமாக்களையும் கச்சைகளையும் அவிழ்த்து என்ன பட்டாங்க, வியாதிஸ்தர்கள் மேல போட்டாங்க. என்ன நடந்தது பாருங்க, எல்லாரும் சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனுடைய சரீரத்தில் இருந்த அந்த உருமாக்களையும் கச்சைகளையும் கலட்டி வியாதிஸ்தர்கள் மேல போடும்போது அந்த வசனத்தை பாருங்க, 12வது வசனத்தை. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும், அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகாரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல உங்க வார்த்தை வந்து விழுகும் போது எங்கள் வியாதிகள் எங்களை விட்டு நீங்கி போகும். சத்தமோர அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணுச்சான்? பொல்லாத ஆவிகள். பிரதர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, எங்களை பார்த்த உடனே அசுத்தாவிகள் ஓடணும். அப்படி எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் ஆசையா இருக்கா? ரொம்ப சிம்பிள். உங்களை பார்த்த உடனே அலறணுமா? உங்களை பார்த்த உடனே அலறணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதான் லா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க மட்டும் ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்களை பார்த்த உடனே பிசாசு அலற ஆரம்பிச்சிடும். அப்படி உங்க வாயினாலே அறிக்கை பண்ணுங்க, நான் மட்டும் ஒவ்வொரு வசனத்துக்கும் என்னை ஒப்பு கொடுத்துட்டேனா, என்னை பார்த்தாலே சாத்தான் என்ன ஆயிடுவான்? கத்தி கலங்கிடுவான். அல்லேலூயா. அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து யார் மேல போட்டாங்க? இத சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்லாம இருக்கக்கூடாது. அறகுறையா பைபிள் படிக்காம ஜெபிக்காம எங்க சகாயராஜ் பாஸ்டர் சொன்னார்னு ஏதாவது கொண்டக்க மண்டக்க போய் பண்ணக்கூடாது. அறகுறையா பைபிள் படிக்காம பரிசுத்தம் இல்லாம எந்த பேய் மேலையாவது கொண்டு போய் கர்ச்சிப்பை போட்டீங்கன்னா அந்த பேய் உங்களுக்குள்ள வந்துடும். 2 ஃபார்முலா சொல்லித்தரேன். அற்புதத்துக்கும் இயேசுக்கு பின்னாடி தான் வரணும், ஆத்துமாவுக்கும் இயேசுக்கு. அற்புதத்துக்கு யார் பின்னாடி தான் வரணும்? இயேசுக்கு பின்னாடி தான் வரணும். ஆத்துமாக்கள் சபையை நிரப்புறதுக்கும் என் பின்னாடி வாங்க, உங்களை மனிதர்களை பிடிப்பவரா மாத்துவேன். மனிதர்களை பிடிக்கிற பெரிய திட்டத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை எடுத்து சத்தம் போட்டு படிங்க பார்க்கலாம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். பவுல் அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்த போது ஆவி அவர்கள் மேல் வந்தார். சந்தோஷமா இருக்கா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கா இல்லையா? பவுல் வந்து கைகளை வச்ச உடனே அவங்க மேல யார் இறங்கிட்டான்? இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர், ஐயா அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான் பாருங்க, யாரு? மாந்திரிகம் பண்றவன் சீமோன், எனக்கும் இந்த வர வேணியா, நானும் யார் மேலேயாவது கை வச்சா? அப்ப நெகட்டிவையும் சொல்லணும், பாசிட்டிவையும் என்ன செய்யணும்? இவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக கேட்கிறான். ஆனா பவுல் கை வச்சது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக. அல்லேலூயா. பவுல் கைகளை வச்சோன்னு பரிசுத்த ஆவி அவங்க மேல வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்ன சொல்லிட்டு போனார் ஜூப்ளின் ஜோசப்? உங்க வாயினால எப்ப என்ன பேசுங்க, அந்நிய பாஷை இல்லைன்னா வேற என்ன பேசுங்க. அப்படி ரெண்டையும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாயில வர்றதெல்லாம் தீர்க்க தரிசனம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாயில வர்றதெல்லாம். அல்லேலூயா. பவுலுடைய கைகளினால கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னும் சாம்பிள் தர்றேன். 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28:8 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28:8. புபிலினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். ஏன் பிரதர் வயித்தால போறதெல்லாம் ஜெபம் ஸ்டாப் பண்ணிருமா? நல்ல கேள்வி இல்ல? இப்பதானே வந்த உடனே சொன்னேன், மணிப்பூர்ல இருந்து ஒரு தம்பிக்கு மோஷன் எப்படி போனுச்சு? போயிட்டே இருந்துச்சு. அவருக்கு பேடு வச்சு கூட பிளட்டா ஊத்திட்டு கிடந்தது. மோஷன் பிளட் தான் ஊத்திக்கிட்டே கிடந்தது. இதுதாங்க ஞாபகத்துக்கு வருது எனக்கு. தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். கைகளை தட்டி, இப்ப உங்க கையை நீட்டுங்க. ஏசப்பா, எங்க கைகளை நீட்டும் போது ஜோரம், தலைவலி, இரத்த பேதி, கைகால் வலி, உடம்பு வலி யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கையை நீட்டி ஜெபம் பண்ணி அவங்க மேல எங்க கைகளை வைக்கும் போது அவர்கள் குணமாகணும். ஆயிட்டாங்க, போங்க. கைகளை தட்டி நல்லா பக்கத்துல சொல்லுங்க, உங்க கைகள்ல அற்புதம். உங்க கைகள்ல இனிமே என்னது? உங்க கைகள்ல அற்புதம் என்ன ஆயிடுச்சு? 441வது திறப்பின் வாசல்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், என் கைகள்ல அற்புதம். என் கைகள்ல கர்த்தர் அற்புதங்களை ஆரம்பிச்சுட்டேன். இனிமே சபையில என்ன கர்த்தர் பயன்படுத்த போற. இனிமே எங்க குடும்பத்துல கர்த்தர் என்ன பயன்படுத்த போற. இதே பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. 2 தீமோத்தேயு 1:6 சீக்கிரம் படிங்க. 2 தீமோத்தேயு 1:6. நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு செத்து போன வல்லமை, வரங்கள், இழந்து போன வரங்கள் எல்லாம் கர்த்தர் அனல் மூட்ட போகிறார். அல்லேலூயா. நான் உன்மேல எதை வைக்கும் போது, என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை என்ன பண்ண, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உங்க வரத்தை அனல் மூட்டுகிற ஒரு திறப்பின் வாசல். விசுவாசிக்கிறவர்கள் சத்தம் ஒரு ஆமென். நம்பர் 1, யார் கையினால அற்புதங்கள் நடந்தது? நம்பர் 2, யார் கைகள்னால? பவுலின். இப்ப நம்பர் 3, அப்போஸ்தலர்களின் கைகளினாலே தேவன் அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர்கள்னா யாரு? 12 பேர். சரியா? அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் எங்க இருக்குது? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-2 12 அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். ஆமென் சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5:12 படிங்க. அப்போஸ்தலர் 5:12 படிங்க. அப்போஸ்தலர் 5:12. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும்
அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வெரி சீரியஸ் டைம். என்ன நமக்கு ஒரு 40 நிமிஷம் இருக்கு. நான் உங்களோட நிறைய விஷயங்களை சொல்ல போறேன். வேக வேகமா ஓட போறோம். நல்ல கவனிங்க. மோசேயின் கைகள் தனி மனுஷன், சரியா? பவுலின் கைகள் 12 சீஷர்களோட அவர் கிடையாது, தனி மனுஷன். அந்த 2 தனி மனுஷ கையினாலே அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இப்ப யார் கையினால அற்புதங்களை செய்யறாரு? அப்போஸ்தலர்களுடைய கைகளினால கர்த்தர் என்ன பண்றாரு? அம்மா அப்போஸ்தலர் 6:6 படிமா. அப்போஸ்தலர் 6:6. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க. இவர்கள் அவர்கள் மேல், இவர்கள் அவர்கள் மேல். நான் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம் சொல்றேன்? இவர்கள் வெளியில இருக்கிற அவர்கள் மேல் கைகளை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. அலற போறாங்க ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வேகமா படிங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. இப்பதான் நான் சபையாரோட நேரா பேச போறேன். கண்ணு முழிச்சுக்கங்க. கண்ணு முழிச்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும் போது பணம் கொட்டும். சத்தம் போட்டு ஒரு ஆமென். இந்த ஊழியம் அடுத்த லெவலுக்கு போகுது. இப்ப நம்ம கதறி கதறி முட்டிக்கால் போட்டு போட்டு காசு கேட்டுட்டு இருக்கிறோம். காசு கொட்டுற நேரம் ஒரு நேரம் வரப்போகுது. அதுக்கு நான் இன்னைக்கு எப்படி இந்த 40 வருஷம் அந்த பணத்தெல்லாம் என் கையினால தொடலையோ, அதே மாதிரி கொட்டும் போது ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டுருவேன். ஏன் நினைச்சா தனியா ஒரு பேங்கையே கொண்டு வந்து இங்க வச்சுக்கோங்க, கொட்டுறது பூரா எடுத்துக்கோங்க. அது பூரா அக்கவுண்ட்ல சேர்ந்துரும். ஆண்டவர் பணிவிடை செய்வதற்கு ஆட்களை எழுப்பிக்கிட்டே இருப்பார். மனசுக்குள்ள பேசுறீங்க, ரொம்ப தான் இவருக்கு ஆசை இல்ல, கர்த்தர் நினைச்சு அதை செய்வார். இங்க பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் கையில பயங்கர பணம், பயங்கர பணம். ஆனா ஊழியத்துல எதுவுமே நடக்கல. ஊழியத்தில் இன்னைக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனா நிறைய பணம் விரயமாகுது. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை அவர்களிடத்தில் எதை கொண்டு வந்து? பணத்தை கொண்டு வந்து. இப்பதான் நான் உங்களோட பேச போறேன். உங்களை ஆண்டவர் பயன்படுத்தும் போது நிறைய பேர் பணத்தோட வருவாங்க. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. கர்த்தருடைய வரங்கள் செயல்படும் போது பணம் வரும். ஆனா அந்த பணத்தை நீங்க பெருசா நினைக்க கூடாது. கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி போயிட்டே இருக்கணும். இதைத்தான் நான் ரொம்ப வலியுறுத்துறேன். ஆமென். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படித்தோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். உபவாச நாள். இன்னைக்கு இந்த மொபைல் பிரேயர் டீம் 13 பேர் மேல கை வைக்க போறோம், ஆசீர்வதிக்க போறோம். அவங்க நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா மாற போறாங்க. கர்த்தர் அவர்கள் கைகளால் அற்புதங்களை செய்ய போறார், அடையாளங்களை செய்ய போறார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரப்போது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். மோசேயின் கைகளால் அற்புதம், பவுலின் கைகளால் அற்புதம், அப்போஸ்தலர் கைகளினால் அற்புதம். இப்ப இன்னொன்னு சொல்ல போறேன், சபை மூப்பர்கள் கைகளினால் அற்புதம். வாசிக்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் திருச்சபையின் மூப்பர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் அளிக்கப்பட்ட வரம்
செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. உங்களை தவறுதலா எடை போடாதீங்க. சொல்லுங்க, உங்களை தவறுதலா எடை போடாதீங்க. பிரதர், நானே பலவீனன், என் கைகள்ல அற்புதம் நடக்குமா? கொலகாரன் கையவே கூப்பிட்டு அவன் கையினாலே அற்புதம் பண்ண முடியுமானா? எனக்கு எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தாரு ஆவியானவன்? கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கொலகாரன் கையினால அற்புதம். ரெண்டாவது, சிறைபிடிச்சிட்டு பெண்களையும் ஆண்களையும் இழுத்துட்டு போன பவுலுடைய கைகளால அற்புதம். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமா இருந்த சவுலுடைய கைகள்ல அற்புதம். பிடிச்சா ஆள் எல்லாம் வில்லங்கமானவங்க. கைய உயர்த்தி ஒரு ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொலகாரனை பிடிச்சாரு, சிறை பிடித்தவனை பிடித்தார். சவுல் யாருங்க? சபையில் இருந்த ஆண்களையும் பெண்களையும் பிடிச்சு சிறை பிடிச்சு இழுத்துட்டு போனான். ஸ்தேவானுடைய சரீரத்தில் இருக்கிற உருப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். ஸ்தேவானுடைய கொலைக்கு என்னவா இருந்தான்? காரணமா இருந்தான். மூணாவது, அப்போஸ்தலர்கள். இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருக்கு ரொம்ப உண்மையானவங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையா இருந்தாங்களா? இங்க இருங்கப்பா, நான் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று. அப்புறம் திருப்பி வந்து என்ன சொன்னாரு? 1 மணி நேரம். அது சொன்னதுக்கு அப்புறமாவது ஜெபிச்சிருக்கிறாம்ல. தன்னுடைய தலைவர் மரணத்தோட போராடிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய தலைவர் துயரத்தினுடைய உச்சியில இருக்கிறாருன்னு திருப்பி ஜெபிச்சிருக்கலாம்ல. அப்ப கூட அவங்க என்னதான் பண்ணாங்க? சிறைபிடித்தவன கைகள் அற்புதம் நடந்துச்சு, கொலகார கையில அற்புதம் நடந்துச்சு, தூங்க மூஞ்சி பயில கையிலையும் அற்புதம் நடந்துச்சு. இன்னும் சத்தம் அல்ல, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென். இன்னும் நிறைய வேடிக்கை இருக்கு. இது வரைக்கும் எத்தனை தியானிச்சிருக்கிறோம்? 4 3 4 5க்கு போயிரும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது, இதுதான் இது எத்தனாவது? 4. 5ஆவதுக்கு போவோம். 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. என்ன கைகள்? என்ன கைகள்? அடுத்த வீட்டுல கோழியை திருடிவிட்டு யாருக்காவது பேய் ஓட்ட வந்தீங்கன்னா பேய் கேட்கும், முதல்ல போய் கோழியை கொடுத்துட்டு வாடி, திருட்டு போயிட. பேய் என்ன செய்யாது? நீங்க அந்த கதை கேட்டது இல்லையா? இல்லையா? ஒரு பாஸ்டர் என்ன பண்ணி இருக்கிறாரு, பக்கத்து வீட்டு கோழி பறந்து இவர் வீட்டுக்கு வந்துருச்சு. வேலைக்காரிய கூப்பிட்டு புடிச்சு போட்டு மூடி வையே, ஆராதனையை நடத்திட்டு வர்றேன்ட்டு வந்திருக்கிற. அன்னைக்கு ஆராதனையில என்ன பிரசங்கம்? பிறனுடைய உடைமையை இச்சியாதிருப்பாயாக. உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டார். அந்த பிரசங்கத்துல யார் உட்கார்ந்து இருந்தா? அந்த வேலைக்காரி, இவர் வீட்டு வேலைக்காரி, பக்கத்து வீடுல இவர் வீட்டு வேலைக்காரி உட்கார்ந்து இருந்துச்சு. உட்கார்ந்து பிரசங்கம் பாஸ்டர் பேச பேச ஜிவு ஜிவுன்னு இந்த வேலைக்காரிக்கு அனலாயிடுச்சு ஆவியில. பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு சஸ்பென்ஸ் நடந்துருச்சு. சரி, இவர் பாஸ்டர் பிரசங்கம்லாம் முடிஞ்சு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டேமா, சீக்கிரம் இந்த பிடிச்ச கோழிய சம அப்படின்னு. உடனே வேலைக்காரி வேகமா சொன்னிச்சு, ஐயா நீங்க கொடுத்த பிரசங்கம் இருதயத்தை சுக்கு தூரம் என்ன பண்ணிருச்சு, ஒட்டச்சிருச்சு. பாஸ்டருடைய இருதயத்தை உடைச்சிச்சோ இல்லையோ, வேலைக்காரி இருதயத்தை என்ன பண்ணிருச்சு. அதனால பிரசங்கம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோழிய திறந்து விட்டுட்டா. அது என்ன ஆயிருச்சு? சிவகுமார் மட்டும்தான் அல்லேலியா சொல்றாப்ல. எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பறந்து எங்க போயிருச்சு? ஊருக்கு பிரசங்கம் இல்ல, வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பிசாசு பயப்படும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வசனத்தின்படி. அடுத்த விட்டு கோழியை திருடிவிட்டு பிறனுடைய பொருளை என்ன செய்யாதிருப்பாயாக. அந்த பிரசங்கம் எடுபடுமா?
யாராவது ரட்சிக்கப்படுவாங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். அப்ப புருஷர்கள் கோபமும் இல்லாமல் என்ன சொன்னார் ஜூப்ளின் ஜோசப் 2வது ஆராதனையில என்ன சொன்னார்? கோபமே படக்கூடாதுன்னு சொன்னாரா? கோபமே வரக்கூடாது. கோபப்படாமல் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எப்படி ஜெபிக்கணுமா? எல்லா இடம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. முதல் காரியம் என்ன சொன்னேன்? மோசேயின் கைகளினால் அற்புதங்கள். 2வது காரியம் பவுலின் கைகளினால். மோசே யாரு? கொலைகாரன். பவுல் யாரு? சிறைபிடிச்சவன். 3வது அப்போஸ்தலர் கைகளினாலே. அப்போஸ்தலர்கள் யாரு? தூங்க மூச்சிங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் அல்லேலூயா. 4வது சபை மூப்பர்கள். 5வது புருஷர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் புருஷர்கள். இப்ப 6வது யாருன்னு சொல்லுங்க? விசுவாசிகள். உங்க கைகள் வாசிக்கிறீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். நிப்பாட்டுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, சொல்லுங்க. விசுவாச தேவ பிள்ளைகள் வலது கையை உயர்த்துங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளம். ஏங்க தூங்கிக்கிட்டே பேசுறீங்க? சீரியஸா நடக்கிற. இங்க பாருங்க, கர்த்தர் உங்களை ஒரு கிளினிக்கா வச்சிருக்கிற. சொல்லுங்க, நான் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர் நான் தான். நான் அடிக்கடி நினைப்பேன், எங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் கையினால எவ்வளவு அற்புதம் நடக்குது, எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க சிஸ்டர். இனிமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடும். 441வது திறப்பின் வாசல்ல இருந்து உங்களுக்கு பேர் என்னன்னா நான் கொடுக்குறேன். யார் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் டாக்டர். என்னங்க சத்தமே இல்லை. இந்த மாதிரி சொங்கிகளை வச்சு நான் என்ன பண்றது? சொல்லுங்க, நான் டாக்டர்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சர்ப்பங்களை சாவுக்கு ஏதுவான யாதொன்றை அவர்களை என்ன பண்ணாது, வியாதிஸ்தர் மேல் என்ன பண்ணுவாங்க? இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இந்த கை யார் மேல வைக்க வேண்டிய கை? வியாதிஸ்தர்கள் மேல் வைக்க வேண்டிய கை. அப்படி வைக்கும் போது எனக்கு என்ன ஆயிரும்? சொஸ்தமா. இந்த கை நாட்டின் நம்பிக்கை, தேசத்தின் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இந்த கையை நம்பிதாங்க, இந்த சபையை நம்பிதாங்க இந்த பட்டணமே இருக்குது. இது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த கை நாட்டின் நம்பிக்கை. ஏங்க சொல்றதுக்கு நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தைய சொல்றேன். இந்த கை என்ன கை? ஆமா, இது நாட்டின் நம்பிக்கை. அல்லேலூயா. நீங்க கை சின்னத்துக்கு போயிட்டீங்க, அதான் உங்க மைண்ட் வரமாட்டீங்க. உங்க கைய நினைங்க, இது நாட்டின் நம்பிக்கை. இதுதாங்க உங்களுக்கு தும்பிக்கை. இது மூலமா தான் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்கள் மேல். இன்னைக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்க போறேன். ஒரு பஜனை மாதிரி பாடணும், என் கூடவே பாடணும். ஏன்னா நீ ஞாபகத்துக்காக. கர்த்தர் எனக்கு கொடுத்த கை எதற்கு? வியாதிஸ்தர்கள் மேல் வைப்பதற்கு. ஓடுறான் பிசாசு. உங்க கை எதற்கு? ஒரு தடவை வைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, சுகமாயிடுச்சான்னு கேளுங்க. சுகமான கூட அந்த வியாதிஸ்தன் என்ன சொல்லுவான்? இன்னும் இருக்குங்க அப்படின்பா. பயந்துராதீங்க, இதெல்லாம் மிரட்டல். திரும்ப வைங்க, ஜோமனு. அவன் சொல்லுவான், லேசா என்னமோ ஆன மாதிரி தெரியுது அப்படின்பா. என்னடா இவ்வளவு உயிரை கொடுத்து ஜெபிக்கிற அப்படி சொல்றான். விடாதீங்க,
இதே ஃபார்முலா தான். கர்த்தர் கொடுத்த கை எதற்கு? வியாதிஸ்தர்கள் மேல். திருப்பி 3வது முறை வைக்கிறீங்க. அப்ப சொல்லுவான், சுகமாயிடுச்சான்னு கேளுங்க. லேசா ஜுரம் விட்ட மாதிரி இருக்கு. 3 தடவை ஆயிடுச்சா? விடாதீங்க. இப்படிதான் பிசாசு எலியாவை போய் பார், போய் பார், போய் பார், போய் பார், சமுத்திர முகமாய் போய் பார், போய் பார். எத்தனை முறை? 7 முறைக்கு அப்புறம் நடக்கிறது ஒரு முற்றுப்புள்ளி. 8வது முறை 8வது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த கைகள் எதற்கு? கர்த்தர் கொடுத்த கைகள் எதற்கு? இப்பயே எனக்கு உங்க கைகளை பார்க்க பயமா இருக்கு. உங்க கைகள் அப்படியே சுடரொளி பட்டயம் அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி இருக்குது. அல்லேலூயா. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். 6 காரியம் சொல்லிட்டேனா? முத காரியம் என்ன? கொலகார மோசையின் கைகளினால். அடுத்தது சிறைபிடித்த பவுலின் கைகளினால். தூங்க மூஞ்சி அப்போஸ்தலர்களின் கைகளினால். 4வது சபையில ஒன்னத்துக்குமே உதவாத மூப்பர்களினால். 5வது புருஷர்கள் கையை உயர்த்தினா. 6வது விசுவாசிகள் கைகள் மூலமா நடக்கிறார்கள். இப்பதான் நீங்க பயங்கரமா கைத்தட்டணும். வெயிட் பண்ணுங்க, கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து கைகளை வைக்கும் போது நடந்த அற்புதங்கள். அல்லேலூயா. அப்படி என்னங்க இயேசு கிறிஸ்து கைகளை வச்சுட்டார்? வேக வேகமா போமா. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். உடனே இயேசு தொட்டா உடனே. அல்லேலூயா. இயேசு தொட்டா என்ன நடக்கும்? உடனே சுகம். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 5:13. அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சித்தம் உண்டு. நீ என்ன ஆகு? இயேசு கிறிஸ்து கை வச்சுட்டா போதும். இந்த தரப்புல நின்று ஜெபிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும், ஆண்டவரே ஒரே ஒரு முறை உங்க கையை நீட்டி தொட மாட்டீங்களா? நீங்க தொட்டுட்டா போதும், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். வேற என்னங்க செய்தார் இயேசு? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார், உள்ள செத்தே போயிட்டான். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். என்ன ஃபெய்த், என்ன ஃபெய்த். பக்கத்துல சொல்லுங்க, என்ன ஃபெய்த். பிள்ளைய பறி கொடுத்துட்டு இயேசுநாதர்ட்ட வந்து, என் பிள்ளை செத்து போயிட்டான்றவரை, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க கையை மட்டும் வந்து வச்சுட்டு போயிருங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கையை மட்டும் வந்து வச்சுட்டு போயிருங்க. அப்ப என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீ வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். 19ஆம் வசனம். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோட கூட அவன் பின்னே போனார். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. இந்த உலகத்துல இயேசு இன்னைக்கு இருக்கிறாரா? இங்க இருக்கிறாரா? அப்பா கிட்ட வந்து சொல்றோமா? உடனே அப்பா அப்படி சால்வை எடுத்து போட்டு வேக வேகமா வர்ற. இப்ப மரணத்தை ஜெயித்தவர் வர்ற, உயிரோடு எழுந்தவர் வர்ற, தம்முடைய சீஷரோடு கூட அவர் பின்னே. 20ஆம் வசனம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே
உள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இவர் வந்து ஒரு சிறுவனை தொட போறாரு, இன்னொருத்தி வந்து அவரை தொடறதுக்கு துடிக்கிறார். என்னங்க இது? நான் சொல்ற மாதிரியே நீங்க சொல்லுங்க. இவர் வந்து ஒரு மரித்து போன சிறுமியை தொட்டு எழுப்ப போறாரு. ஆனா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடுவுல நின்று அவரத்தோட இவ துடிச்சுட்டு இருக்கிறார். அவர் இவளத்தோட துடிக்கிறாரு, இவ அவரத்தோட துடிக்கிறார். அடா 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 அடா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன நினைக்கிறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அடா அடா. பைபிள் வந்து ஒரு தேனு, தெளி தேனுங்க. அது அப்படியே கொட்டும். படிக்க 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 சுவாரஸ்யமா. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டுக்குமே அற்புதம் நடந்துச்சு. தொட்டவளுக்கு அற்புதம் நடந்துச்சு, இவர் போய் தொட்டவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நான் போய் அவரை தொட்டாலும் அற்புதம், அவர் வந்து என்ன தொட்டாலும் அற்புதம். நல்ல ஒரு கைகளை தட்டி அல்லேலூயா சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 9:25 சொல்றாரு, சிறுபெண்ணே சிறுபெண்ணே கைய பிடித்தார். உடனே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மத்தேயு 14:31 பிடிக்கும். சீக்கிரம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. யாருங்க இவர்? யாருங்க? இயேசு நடக்கிறத பார்த்து தானும் நடக்கணும். எனக்கு பேதுருவு மேல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நடக்கிறது மாதிரி நானும் நடக்கணுங்கிற ஆசை அவனுக்குள்ள வந்துச்சுல. இந்த ஆசை இயேசுவின் பர்வதத்துக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க கையை அவர் பிடிச்சிருவார். நீங்க அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே பேதுரு கைய பிடிச்சு, அற்ப விசுவாசிய, அவர் என்ன வேணாலும் நம்மளை திட்டட்டும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க. பக்கத்துல சொல்லுங்க, அவர் என்ன வேணாலும் திட்டட்டும். அவர் நம்மளை கேன பையனு கூட சொல்லட்டும், முட்டாள் பையனு கூட சொல்லட்டும், அவர் என்ன வேணாலும் என்ன திட்டட்டும். முட்டாள் பையல, அற்ப விசுவாசி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் கையை என் கையை பிடிச்சிருக்கு, அது போதும். சொல்லுங்க, அது போதும். என்னென்னமோ நடக்குது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகுது. அற்ப விசுவாசிய சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென், அல்லேலூயா. காலையில 2:45 உட்கார வச்சு அற்புதங்களை பத்தி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எத்தனை அற்புதங்கள் பார்த்துட்டோம். இது 7வது அற்புதம். இயேசுவின் கைகளினாலே சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய சொல்லலாம். இயேசுவின் கைகள்ல வேற என்னென்ன நடந்துச்சு பார்க்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 1:31 பாருங்க. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. எத்தனை பேருக்கு நான் போய் தொட்டாலே காய்ச்ச போகும். அவர் கிட்ட போய் தன் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். இங்க பாருங்க, இயேசுநாதர் இறங்கி ஒவ்வொருத்தரை தூக்கி விட்டாருன்னா ஜோலி முடிஞ்சிச்சா? அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து உடனே ஜுரம். இந்த உடனேங்கிற வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தொட்டா மட்டும்தான் உடனே சுகம். நாங்க தொட்டா என்ன பண்றாங்க? லேசா சுகமான மாதிரி இருக்கு. இல்லடா, நான் தொட்டாலும் அப்படிதான்டா சொல்றாங்க அப்படிங்கிறார் இயேசு. அப்படியே ஆண்டவரே, இப்ப எதை காண்கிற? மனுஷர்களை எல்லாம் மரத்தை போல காண்க. ஒழுங்கா பாடுறா. என்னையவே போட்டு பார்த்தாங்கடா தம்பி, உங்களையும் போட்டு பார்ப்பாங்க, பயப்படாதீங்க. ஆனாலும் அற்புதம் நிச்சயம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அற்புதம். என்னமோ தெரியல, 441 என்னமோ பண்ணிட்டு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆமா பிரதர், இனி நான் டாக்டர்கிட்ட போறது இல்லை பிரதர். என் யூட்ரஸ்ல சூப்பர் ஆயிடுச்சு பிரதர். பிரதர், என் கட்டி வரும்போது இருந்துச்சு, இப்ப காணாம போச்சு பிரதர். அவர் கிட்ட போய் அவர் கையை பிடித்து, யாரையாவது அப்படி தூக்கி விட்டுருக்கீங்களா? எங்களை தூக்கி விடுறதுக்கே எங்க புருஷனை தேடிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, இன்னையில இருந்து உங்க நிலைமை எல்லாம் மாறப்போகுது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் என் கைகளினால் அநேகரை தூக்கி விட போகிறார். இந்த கை
அற்புதத்தின் கை. இனிமே நீங்க சாப்பிடும் போதெல்லாம் இந்த கையை எப்படி பிரியாணி சாப்பிடுற கையா பார்க்க கூடாது, அற்புதத்தின் கையா பார்க்கணும். இந்த கைகள்னால அடையாளம் நடக்கும், இந்த கைகள்னால கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்னன்னா, நாயின் ஒரு விதவை, அந்த நாயினூர் நான் போயிருக்கிறேன். பாடையை தூக்கிட்டு வர்றாங்க, யார? வாலிபனை. அந்த அம்மா முன்னாடி அழுதுகிட்டே போகுது தான் பிள்ளைய. இந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு நாள் பயங்கர கூட்டம் போகுது. நாயினூர் அது ஒரு சின்ன கிராமம், எருசலேம்ல ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல ஒரு சின்ன டெம்பிள் தான் இருக்கு, ஆப்போசிட்ல ஒரு மசூதி இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பாடியை தூக்கிட்டு வரும்போது இயேசுநாதர் ரோட்ல நடந்து வர்ற, அவர் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து என்னன்னு விசாரிக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் தான், இந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு வளர்த்தாங்க. அந்த பையனை என்ன ஆயிட்டான், இறந்துட்டான்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா தெரியுமா? வாலிபனை தொடல, பாடைய தொட்டு வாலிபனை எழுந்திருந்தார். வாலிபன் எழுந்தானா? உட்கார்ந்தானா? பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருந்தாரா? நம்ம வேலை கிரியை செய்துட்டு போயிட்டே இருக்கணும், மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்திக்கிட்டு. இனிமே அக்கினி ஜெப தரிசன ஊழியத்துல, இயேசுவின் பர்வதத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துகிட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சொல்லிட்டே போலாம். மணி 2:55 ஆயிடுச்சு. இன்னொரு 40-50 வசனம் இருக்கு. ஆனா 2 வசனம் அற்புதத்துக்கு முக்கியமான வசனம். அதை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபத்துல கொண்டு போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கைகள்ல பலத்த கிரியைகள் நடக்கணும்னு சொன்னா எபிரேயர் 12:12 படிங்க. எபிரேயர் 12:12 படிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும், இந்த 441வது திறப்பின் வாசல்ல நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. இப்ப பாருங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. நீங்க திரும்ப என்ன பண்ணணும்? நிமிர்த்தி. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல், முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல், பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். அல்லேலூயா. இனிமே கையை, காலு, உடம்பு எல்லாத்தையும் கர்த்தருக்கு நேராக்க போறீங்க. கைகளினால் செய்த பாவம், கால்களினால் செய்த பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிடும் போது, உங்க வழிகளை செவ்வாய்ப்படுத்தும் போது உங்க கைகள் மிரக்கல் கைகளா மாறிடும். அல்லேலூயா. ரெண்டாவது யாக்கோப்பு 4:8 படிங்க. யாக்கோப்பு 4:8 படிங்க. தேவனிடத்தில் சேருங்கள். யார்கிட்ட சேருங்க? தேவனிடத்தில். தயவு செய்து என்ன பாருங்களேன், யார்கிட்ட சேருங்க? இன்னொரு முறை, தேவனிடத்துல சேரணுமா இல்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு தெரியணுமா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. யார்கிட்ட சேரணும்? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அடுத்தது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இனிமே உங்க கைகளை என்ன பண்ணணும்? உங்க கைகள்ல அற்புதங்கள் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறையும் ஜெபத்துல போய் உட்கார்ந்து உங்க கைகளை என்ன பண்ணணும்? இத சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சுட்டு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். டபுள் மைண்டா இருக்க கூடாது. ரெட்டா, இங்க பாருங்க, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்ப நான் நேரா திரும்ப வர்றேன். நம்பர் 1 என்ன சொன்னேன்? மோசேயினுடைய கைகளினால். அந்த மோசே யாரு? கொலைகாரன் கைய பரிசுத்தமாக்கி ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? 2வது பவுலின் கைகளினால். இந்த பவுல் யாரு? சபையில் இருக்கிற பெண்களையும் புருஷர்களையும் ஜெயில இழுத்து போட்டவன். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு
காரணமா இருந்தவன். இவன் கைகளை பரிசுத்தமாக்கி என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்தார். மூணாவது, அப்போஸ்தலர்கள் கைகள்னால. யார் இந்த அப்போஸ்தலர்கள்? அழகா சொல்றீங்களே. ஆமா, அவங்க கைகள்னாலே கர்த்தர் என்ன பண்ணாரு? நாலாவது, ஒண்ணுக்கு விளங்காத சபை மூப்பர்கள். இவங்களை வச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டா நான் மூப்பர் மாங்க, ஆனா ஒன்னத்துக்கு உதவ மாட்டாங்க. அவங்க கைகள்னாலே கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதங்களை செய்தார். ஐந்தாவது, புருஷர்கள் கைகள். யார் புருஷர்கள்னா யாரு? ஆண்கள். ஆண்கள் கைகள்னால என்ன நடந்துச்சு? அற்புதங்கள். 6, விசுவாசிகளுடைய கைகள்னால. உங்க கைகளை தூக்கி காமிங்க. இனிமே உங்க கைகளுக்கு பேர் என்ன? இந்த கைகள் நாட்டை காக்கும் கை, இதை வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமென். கடைசி கை என்ன கை? இப்ப அந்த கை உங்க கை மேல உட்காரு. அவ்வளவுதான். ஒரே ஒரு நிமிஷம் சாட்சி சொல்லிடுறேன். இந்த கைகள்ல அற்புதங்கள், பிசாசுகள் நடுங்கணும் அப்படின்னா, நான் பார்த்த காரியம், மரியாளே, உன்னையும் ஒரு பட்டயம் ஊடுருவிப்போம். அது மரணத்துக்கு ஏதுவான. இயேசுவை கொலை செய்வதற்கு மரியாள் தன் பிள்ளையை என்ன பண்ணித்தான் ஆகணும்? ஒப்பு கொடுக்கிறது. ஆனா இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிற எல்லா கைகளையும், இந்த கைகள்ல ஒரு சுவோடுனா ஒரு கத்தி மாதிரி உள்ள போகும். இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னா, இப்ப நான் ஜெபிக்கும் போது உங்க கைக்குள்ள ஒரு பட்டயம் ஓடுவோம். இந்த கையை எங்க உயர்த்தினாலும் சரி, சாசு நடுங்கும். எல்லாரும் எந்திரிங்க.